மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ துபாயா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க டீனேஜராக இருக்கீங்களா, இல்லை மேரேஜுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 வயசுக்குள்ளார, அதாவது 10th 11th 12th காலேஜ் படிக்கும்போது எப்படி பார்ட் டைம் ஒர்க்குக்கு போகலாம், அது மூலிமா மினிமம் அமௌண்ட் எவ்வளோ சம்பாரிச்சா நம்மளால எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும், அதை வச்சு நம்ம என்னென்ன நம்ம லைஃப்பில் பண்ணிக்க முடியுன்றதை பற்றின ஒரு ஐடியா வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து கண்டினியூட்டி என்னங்கிறது புரியும். யார் சாமி? சரிங்களா? அடுத்து நம்ம 20க்கு அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு தான் போக போகிறோம். இந்த இடத்துல நம்ம எந்த விதமான படிப்போ இல்லை வேற எந்த கமிட்மெண்ட்டும் இருக்க மாட்டோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க்குக்கு மட்டும்தான் போவோம். இந்த இடத்துல நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நம்ம சம்பாதிக்கிற காசை எப்படி சேர்த்து வைக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இனிஷியலாக கிடைக்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15,000 ரூபாய் சம்பளத்தில் தான் நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ இதனுடைய ஒர்க் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 5 ஜாபாக இருக்கலாம், இல்லைனா நைட் ஷிஃப்டாக இருக்கலாம். ஷிஃப்ட் மாற்றி மாற்றி போகிறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஓகே, இதுலேயே டெவலப் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லை இது ஒரு ஸ்டாண்டர்டான ஜாபாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைம், இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் பார்ட் டைம் ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு பக்கம் தாராளமாக போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதாகட்டும் காலேஜ் படிக்கும் போதாகட்டும் இந்த மல்டி டாஸ்கிங் டேலண்ட்டை வந்து வளர்த்து வச்சுக்கிறோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. ஸோ அந்த டேலண்ட்டை வந்து இந்த இடத்துல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா 20 வயசுக்கு அப்புறம் 25 வயசு இல்லை 27 28 வயசுல தான் நம்ம கல்யாணமே பண்ணி போகிறோம். சாலிடாக நம்மளுக்கு ஒரு 6-7 வயசு கண்டிப்பாக மீதி இருக்கும். நம்ம மினிமமாக ஒரு 5 வருஷத்தை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் போகிற மாதிரி, மார்னிங் ஜாப் ஏதாவது பார்ட் டைம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாதிரி, அதாவது வில்லேஜ் பக்கமாக இருந்தீங்கனாலும் சரி இல்லை சிட்டி சைடாக இருந்தீங்கனாலும் சரி, காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளாரியே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது பேட்ச் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெவி லைசன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அங்கே போயிட்டு ஒரு மார்க்கெட் சைடோ இல்லை ட்ராவல் சர்வீஸ் சைடோ இந்த மாதிரி டிரைவிங் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஒர்க்கோ இல்லை பார்ட் டைமோ ஏதாவது ஒரு டெலிவரி இந்த மாதிரியான ஒர்க்குக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஃபுட் டெலிவரி இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா, அது பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை மளிகை கடையில் இல்லை காய்கறி கடையில் இந்த மார்க்கெட்டில் சேல்ஸ் ஜாபுக்கு இந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உழைப்பை போட்டு எப்படி சம்பாதிக்கிறோமோ அதை ரிலேட்டடான பார்ட் டைம் ஒர்க்குக்கு தான் நான் போக சொல்கிறேனே தவிர இந்த ஆன்லைனில் ஸ்கேமர்ஸ் சொல்கிற மாதிரி அந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எக்காரந்து கொண்டு போய் எடுத்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 5ல ஒரு மெயின் ஜாப் இருக்கும் 15,000 ரூபாய் சேலரிக்கு. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப், அது வந்து மார்னிங்காக இருக்கலாம் இல்லைன்னா ஈவினிங்காக இருக்கலாம், வேற எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது மூலிமா அந்த பார்ட் டைம் மூலிமா மினிமம் வாரத்தில் ஒரு 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு 2,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா முடியுமே. மொத்தமாக 2 ஜாப் கூட எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜாப் கூட பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய பார்ட் டைம் மூலிமா மினிமம் ஒரு 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய மெயின் ஜாப் மந்த்லி 15K. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வீக்லி 2,000 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. உங்களுடைய மெயின் ஜாப்ல ஒரு 15,000 ரூபாய், கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் உங்களுக்கு எப்படியும் மந்த்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சேலரி வாங்கின உடனே உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ஏன்னா நான் சொல்கிற ஐடியாலஜி படி நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது சேமிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு பெட்ரோல் போடணும், உங்களுடைய ஓன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், மொபைல் ரீசார்ஜ், மூவி போகிறது இல்லை வெளியில் சாப்பிட போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5,000 rupees அதில் எடுத்துங்க. ஒரு 5,000 ரூபாய் வந்து அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. அதை தாண்டி செலவு பண்ணணுன்றத பற்றி யோசிக்காதீங்க, செலவும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 5,000 ரூபாய் அதில் போய் மீதி 18,000 ரூபாய் இருக்கும். ஸோ அதில் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வீட்டுக்கு கொடுங்க. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்மளை படிக்க வச்சாங்க, வேலைக்கு போக வச்சாங்க, அவன் சம்பாதிக்கிறான் அவனே வச்சுக்கிறான்னு எக்காரணத்து கொண்டு வீட்டில் நினைக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க, என்னோட சம்பளத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, நானே வச்சுக்கலாம், இல்லை அவங்க கிட்ட கொடுத்தாலுமே அவங்களே எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்றத பற்றி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதை பற்றி ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா வேலைக்கு போகல, இல்லை அவர் ஒருத்தருடைய சேலரி வந்து எனக்கு பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு மினிமம் ஒரு 5,000 ரூபாய்னாலும் அவங்களுக்கு நம்ம வீட்டு செலவுக்காக இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு 5,000 ரூபாய் போயிட்டாங்க முடியுமா, அந்த 18ல் ஒரு 5 போச்சுன்னா ஒரு 13,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா?
அது போக அந்த 13,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவுக்கு எடுத்தாச்சு, வீட்டுக்கு கொடுத்தாச்சு. இதை தாண்டி நான் வேற எதுக்காகவும் சேவ் பண்ண போறது இல்லை. இந்த அமௌண்ட்டை அப்படியே சேர்த்து வைக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ரூபாய் விட்டுருவோம். ஏன்னா உங்களுக்கு பார்ட் டைம்ல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் வரலாம், குறையலாம். ஸோ அதனால இன்னொரு அந்த ஒரு 3,000 ரூபாய் விட்டுட்டு ஒரு 10,000 ரூபாயை மாசம் மாசம் கம்பல்சரி நீங்க சேர்த்தே ஆகணும். இதுக்கு உங்களுடைய டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை என்கிட்ட காசு இருக்குது, நான் ஆல்ரெடி ஒரு 20,000 30,000 போட்டு வாங்கின ஃபோன் எனக்கு பத்தல, நான் ஐஃபோன் தான் வாங்குவேன், அதுக்கு போயிட்டு இஎம்ஐ போடுவேன். இல்லை எனக்கு சாதாரணமாக ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கோ இல்லை ஒரு பல்சர் பைக்கோ ஒரு பிளாட்டினா பைக்கோ வாங்கி வச்சிருந்தேன், எனக்கு அது பிடிக்கல, நான் போயிட்டு R15 டியூக்கு புல்லட் இந்த மாதிரியான பெரிய வண்டி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட டீசென்ட் அண்ட் டிசிப்ளினா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கவே மெயின்டைன் பண்ணிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் அதை ரிப்பேர் பண்ணி ஓட்ட முடியுமோ ஓட்டிக்கிட்டு இந்த பணத்தை சேர்த்து வச்சிங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னு நினச்சி சேர்த்து வைங்க. ஸோ அப்படி 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1,20,000 ரூபாய் தாராளமாக நம்மளால சேர்த்து வைக்க முடியும். சரிங்களா? இந்த மெயின் ஜாபு அதுக்கேற்ற மாதிரி பார்ட் டைம் ஜாப். ஸோ இந்த மெயின் ஜாபுக்கு ஏதோ ஒரு நாளாவது லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாளை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, வெளியில் என்டர்டைன்மெண்ட் பண்ணி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தாராளமாக வச்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டு நம்மளுக்கு நம்மளே என்டர்டைனாக இல்லாமல் இல்லை ரெஸ்ட் கொடுக்காம ஒர்க் பண்ணி அப்படி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ கிடைக்கிற கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வயசில் தான் நம்ம உடம்பு நம்மளுக்கு நல்லாவே ஒத்துழைக்கும். பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதே வில்லேஜ் சைடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ விவசாய வேலைக்கு போகலாம், நான் சொன்ன மாதிரி டிரைவர் வேலைக்கு போகலாம், இல்லை கடை மார்க்கெட்டுன்னு மூட்டை தூக்குற வேலையோ இல்லை பேக்கிங் வேலையோ சேல்ஸ் வேலையோ இந்த மாதிரி எந்த விதமான ஒர்க்குக்கு வேணாலும் தாராளமாக போகலாம். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்ட் டைமுக்கு பஞ்சமே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கடை, எங்கேயாச்சும் ஒரு கடை. ஏன்னா நூற்றுக்கணக்கான கடை இல்லை ஆயிரக்கணக்கான கடைகளோ இல்லை ஆஃபீஸஸோ ஏதாவது ஒன்று இருக்கும், அங்கே ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுல எந்த விதமான இஷ்யூஸ் எல்லாருமே போய் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்காது. கிடைக்காதவங்களை பற்றி கவலை இல்லை, நீங்களும் தேடிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி சேர்த்து வச்சா 1,20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வைக்கலாம். அப்படி ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சிட்டாங்க. மினிமம் 5 வருஷத்துக்கு வச்சுட்டாங்க 6 லட்ச ரூபா பண்ணாச்சு. ஸோ இந்த 2026 ஒரு 6 லட்ச ரூபா பணத்தை வச்சு உங்களால் ஒரு வீடு கட்ட முடியுமானா தாராளமாக கட்டலாம். வில்லேஜ் சைடாக இருந்தீங்கன்னா தாராளமாக கட்டலாம். சிட்டி சைடு கண்டிப்பாக முடியவே முடியாது. சரிங்களா? ஸோ அது என்னன்றது அடுத்தது எப்படி பார்க்க போறேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே சேர்த்துட்டே வர்றீங்க, அந்த காசை உட்கார்ந்து கொண்டு செலவே பண்ணலைன்னா ஒரு 6 லட்ச ரூபா கைக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூடிய 2026 ஸ்டார்ட் பண்ணா கூடிய 32 தான் உங்களால் இந்த பணத்தை சேர்த்துக்க முடியும். ஒரு 5 to 6 வயசு அப்படின்னா. இல்லை இப்போ 10th 12th படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2026 36 37 அந்த மாதிரியான வருஷத்துக்கு தான் போய் சரி. இன்னொரு 10 வருஷத்துல விலைவாசி எல்லாமே ஏறிடும். இன்னைக்கு 2026 நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூடயுமே நீங்க ஒரு 15 வயசுல இருக்கிறீங்க இல்லை 20 வயசுல இருக்கிறீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கூடயுமே 15 வயசுல இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 10 வருஷம் 2036 தான் இந்த டார்கெட்டே அச்சீவ் ஆகும். அடுத்தது 20 வயசுல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 2031 32 அப்படிதான் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் ஆகும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் விலைவாசி எல்லாமே அதிகமாயிரும். நான் சம்பாரிச்சு சேர்த்து வைக்க போற காசு எனக்கு எதுவுமே யூஸ் ஆகாது அப்படின்னு இப்பவே நினைக்க வேண்டாம். ஸோ அன்னைக்கு தேதிக்கு நீங்க போயிட்டு இன்னைக்கு ஒரு சராசரி மனுஷனோட கூலி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு நாளைக்கு 500 ரூபா to 1000 ரூபாய்க்குள்ள இருக்குதுன்னா அன்னைக்கு 2032 அது 1000 ரூபா to 2000 ரூபாயா கூட இருக்கலாம். நீங்க இன்னைக்கு சேர்த்து வைக்கிற இந்த 3 லட்ச ரூபாய் அன்னைக்கு சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா குயிக்கா கூட சேர்த்துடலாம். ஸோ அதை பத்தி எந்த விதத்துல யோசிக்க வேணாம். அன்னைக்கு பல்கா ஒரு அமௌண்ட் உங்க கையில யாரும் கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 6 லட்ச ரூபாய் வச்சு இன்னைக்கு தேதிக்கு தாராளமா வில்லேஜ் சைடா இருந்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு வித் அட்டாச்சு பாத்ரூமோட கட்டிக்க முடியும். ஸோ இதுல மிக முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே பார்ட் டைம் போயிட்டு இருக்கேன், காலேஜ் படிக்கும் போதும் பார்ட் டைம் போனேன், நல்லா சம்பாதிச்சேன், சேர்த்து வச்சேன். எனக்கு இடம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு எங்க வீட்டுல எங்க தாத்தா பேர்ல அப்பா பேர்ல இடம் இருக்கு அப்படின்னா எனக்கு டேரக்டா வீடு மட்டும் கட்டிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னபடி நீங்க காலேஜ் முடிச்ச உடனே ஒரு இடம் வாங்கி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த பணத்தையும் இதோடய சேர்த்து வச்சிருந்துக்கலாம். இந்த 6 லட்சத்தோட அங்க ஒரு 1-1.5 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருப்பீங்க. ஒரு 7-7.5 லட்ச ரூபாய் ஆச்சு. இதை வச்சு தாராளமா நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான வீடு தாராளமா கட்டிக்க முடியும். ஸோ அதை தாண்டி அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு இடம் எதுவும் இல்லை, நாங்களே ஆல்ரெடி அப்பா அம்மால இருந்து எல்லாருமே வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம், நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி வாங்கினது தான் எங்களுடைய முதல் இடம், நாங்க கட்டப்போற முதல் வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்க காலேஜ் முடிக்கும் போதே உங்களுடைய 20வது வயசுல அழகா உங்க பேர்லயே ஒரு இடத்த வாங்கி போட்டு மினிமம் ஒரு 2 சென்ட் இடம் இல்லைன்னா ஒரு 3 சென்ட் இடம் ஒரு 50,000 ரூபாய் இல்லைன்னா 1 லட்ச ரூபாய் ரேஞ்சில் 1 லட்ச ரூபாய் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா 2 சென்ட் இடம் வாங்குறது கஷ்டம்.
ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிற மாதிரி வில்லேஜ் பக்கம் ரொம்ப இன்டீரியராக இருக்கும். ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஊர் தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் 4G டவர் தான் கிடைக்கும், 5G டவர் கிடைக்காது. அந்த மாதிரியான ஊரில் போக்குவரத்து வசதி இருக்கிற மாதிரி மக்கள் அதிகமாக குடியிருக்கிற பகுதிக்கு பக்கத்துலேயே தாராளமாக வாங்கலாம். மினிமம் 50,000 1 லட்சம் ரூபாய்க்குள்ள தாராளமாக இன்னைக்கு தேதிக்கு வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னும் ஃபியூச்சர்லேயும் போனாலும் கூட தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக வாங்க முடியும்லாம் போகவே போகாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் காலேஜ் முடிக்கும் போது ஒன்று நான் கண்டிப்பாக இடம் வாங்கியே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உழைச்சிங்கன்னா வாங்கலாம். அதுக்காண்டி ஸ்டடிஸ் எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணிட்டோ இல்லை படிக்காமலோ அதை கோட்டை விட்டுட்டு சம்பாதிக்கிறதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போயிடாதீங்க. சரியா? ரெண்டையுமே சைட் பை சைட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானது. சரியா? இதுவே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கலாம். சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த பார்ட் டைமுக்கு தான் பஞ்சமே இல்லை, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தாராளமாக சம்பாதிக்க முடியும். சரி, சம்பாரிச்சிட்டேன் நான், நீங்கள் சொன்னதுக்கு மேலே அதிகமாகவே பணம் சேர்த்துட்டு அப்படின்னு கேட்டால் என்னால் இந்த சிட்டிக்குள்ளார இருந்துட்டு வாங்க முடியுமான்னு கேட்டால் மினிமம் எந்த ஒரு சிட்டிலேயே இருந்தாலுமே ஒரு சென்ட்டோட விலை மினிமம் 10 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்சம் 1 கோடின்னு எக்ஸ்ட்ராவாக போயிட்டு தான் இருக்கும். 5 லட்ச ரூபாய் குறையில்லாமல் எந்த ஒரு சிட்டிலையுமே நீங்கள் ஒரு சென்ட் இடத்த வாங்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம வீடு வாங்குற கனவு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ ஏதாவது ஒரு இஎம்ஐ போட்டு தான் ஆகணுமா, இல்லை ஹவுசிங் லோன் போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகாக ஒரு வீட்டை லீஸ்க்கு எடுக்கலாம். உங்களோட 25வது வயசுலையோ 26வது வயசுலையோ மேரேஜ் லைஃப் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேவிங்ஸை வச்சு அதை அப்படியே ஒரு வீட்டை வந்து லீஸ் எடுக்கலாம். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு லீஸ் எடுக்கலாம். அந்த அமௌண்ட்டை கட்டிட்டீங்கன்னா ஸோ அந்த 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படியே அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து கிடைச்சிடும். உங்களுடைய அமௌண்ட் எக்காரணத்து கொண்டு கரையவே கரையாது. ஆனால் உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு தனியாக கிடைச்சிடும். அப்பா அம்மா ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது சிட்டி சைடு இருக்கிற பசங்க இதை மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து இதை தாண்டி நான் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச காசில் வச்சு இதை தான் பண்ண முடியுமா, இல்லை இதை தாண்டி நான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா, எனக்கு வீடெல்லாம் இருக்குது, எனக்கு வீட்டுக்கு 1 வீட்டுக்கு 2 வீடு 3 வீடு இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இந்த அளவுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பணத்தை உங்களுடைய மேரேஜ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அப்பா அம்மாவுடைய காசை செலவு பண்ணாமல் நம்மளுடைய சொந்த காசை செலவு பண்ணி உங்களோட மேரேஜை நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து தாராளமாக பண்ண முடியும். இது போத் வில்லேஜில் இருந்தாலும் சரி இல்லை சிட்டியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ அதை தாண்டி அடுத்தது, இல்லை நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், இந்த காசை வந்து நான் எக்காரணத்தை கொண்டும் அவ்வளோ சீக்கிரம் அழியிருக்கு விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தாலும் சரி, அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு தான் சக்திக்கு மீறி செலவு பண்ணுற ஃபேமிலியை கூட இருப்பாங்க. கடன் வாங்கி தான் நீங்கள் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி யார் பண்ணுறேன்னு நினச்சா கூட நீங்கள் அதை குறுக்கிட்டு, இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபாய்க்குள்ளார ஃபேமிலியில் 10 பேர் 20 பேர்த்த வச்சு சிம்பிளாக கோயிலில் வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு மிச்சமாகும். ஃபியூச்சருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேர்த்து வச்ச அமௌண்ட் கூடவே மறுபடியும் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகலாம், சேர்த்து வைக்கலாம், வேறு எதனா வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இல்லை கல்யாண செலவு ரொம்ப சின்னதாக பண்ணிவிட்டு அந்த காசில் ஆல்ரெடி நான் இடம் வாங்கிட்டேன், வீடும் கட்டிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு புதுசாக காசு சேர்த்து வச்சுட்டு அடுத்து கார் வாங்க முடியும். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாதவங்க அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு கார் ஏதாவது வாங்கிக்கலாம். ஸோ கார் வாங்கணும்னு நினச்சாங்க கூடயுமே மெயினாக பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்துனே போயிட்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஷோரூமில் மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து ஒரு கார் எடுத்துகிட்டு வர்றதை விட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற வண்டியை தேடி கண்டுபிடிச்சி வாங்கலாம். ஸோ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுன்னு ஓப்பன் பண்ணாமல் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட கன்சல்டிங் இருக்குது, ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ஸோ எல்லா விதமான ரேட்டில் மினிமம் 30,000 50,000 மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வரைக்கும் கார் வாங்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கணும், ஒரு குவாலிட்டியான ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 2 லட்ச ரூபாய்னால் போடணும். 1.5 2 லட்ச ரூபா மினிமம் போடணும், அதிகபட்சம் 3 லட்ச ரூபா. அதை தாண்டி ஒரு ரூபா கூட கார் வாங்குறதுக்காக செலவு பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ எனக்கு இந்த ரெண்டும், அதாவது இடம் வீடு இதெல்லாம் இருக்குது, எனக்கு தேவையில்லை, நான் சம்பாரித்த காசில் கார் வாங்கிக்கலாம்னு நினச்சவங்க தாராளமாக இதை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி நான் சொன்ன இந்த ஐடியாவை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டீசென்ட் அண்ட் டிசிப்ளின் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளினோட உங்களால் இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைக்க முடிஞ்சுன்னா எந்த விதத்துலையுமே நீங்கள் போய் இஎம்ஐ எடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, எந்த ஒரு பேங்க்லேயும் லோன் வாங்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது.
ஸோ ஆல்ரெடி எஜுகேஷன் லோன் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போகிற காசை வச்சே அந்த எஜுகேஷன் லோனையும் கட்டலாம் காலேஜ் படிக்கும் போதே. இல்லை முடிச்சுட்டு வந்த உடனே 1 வருஷம் 2 வருஷத்துலேயே கட்டி முடிச்சுட்டும் கூட அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த சேவிங்ஸை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்கூல் படிக்கும் போதே தான் ஆரம்பிக்கணும், இல்லை காலேஜ் முடிச்சோடனே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்த வயசுலேயும் ஆரம்பிக்கலாம். 30 வயசு 40 வயசு 50 வயசுல கூட ஆரம்பிக்கலாம். மந்த்லி என்னால் ஒரு 5000 ரூபா நான் சேர்த்து வைக்கிறேன், இல்லை ஒரு 10,000 ரூபா சேர்த்து வைக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அது மிகப்பெரிய அமௌண்ட்ன்றத இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அது நமக்கு சாதாரண தெரியும். ஆனால் அந்த 5 லட்சத்தை கூட நம்மளால ஒரே டைம்ல புரட்ட முடியாம வெளியில கடன் வாங்குற சூழ்நிலையில இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றது, எக்காரணத்தை கொண்டு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த கடனை மாசம் மாசம் கட்டுறோம்னு நினைச்சிட்டு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சிங்கன்னா அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பேருதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை மேரேஜ் முன்னாடி இருக்கிறவங்க பார்க்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. எந்த வயசுக்காரங்களும் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.